ஃப்ளாஷ்ல போய்டும் கட் ஆகிடும் ஃப்ளாஷ்ல சென்டர் கரெக்டா இருக்கா? ஓகே சார். கத்தி மேடையில் இருப்பவர்களுக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மகேந்திரன் சார் மேல இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பெற்று ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்தேன். அப்பதான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே வந்து பெண்கள் ஒப்ளைஜ் பண்ணாதான் வேஷங்கிற மாதிரி ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்போ மகேந்திர சாரை போய் நான் பார்த்த உடனே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாரு. அந்த நன்றியை வந்து என்னால மறக்கவே முடியல. அப்ப அவர் வீடு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பெரிய ப்ரொடியூசரா மாறினேன். அப்போ அவர் வீடு ஜப்திக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நிஜமான உயரங்கள் அப்படின்னு ஒரு சீரியல் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உடனே அவரை கூப்பிட்டு அவரை கொடுத்து அந்த வீட்டை வந்து காணிக்கையா நான் வந்து என்னால மீட்டு கொடுக்க முடிஞ்சது. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து கவர்மெண்டோட அஃபிலியேஷன் வாங்கி வச்சிருக்கேன் காலேஜுக்கு. ஆக்சுவலா எனக்கு டைம் இருக்கல. ஏன்னா நான் எப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேனோ உடனே ஒரு ஹிந்தி சீரியல் வந்துடும். இப்ப நான் ஹிந்தியில வந்து 3 சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மைத்தாலஜி. ஸோ நான் மைத்தாலஜி சீரியலா பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அதனால ஜனங்களுக்கு நமக்கு சொல்றது எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது. ஸோ அப்ப கண்ணன் சார் சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் அஃபிலியேஷன் வந்து என்கிட்ட இருக்கு. நான் சொல்லலை, இப்ப இங்க சொல்றேன். அஃபிலியேஷன் இருக்கு. ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டே நம்மளால கொடுக்க முடியும்.
அது மட்டும் இல்ல, இத வந்து இன்னொரு விஷயமா நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், பாலச்சந்தர் சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர்லயும், சாந்தராம் அவர்கள், குருதத் அவர்கள், இப்படி எல்லார் பேர்லயும், சத்யஜித் ரே அவர்கள் ஒரு அவார்டு, பேன் இண்டியா அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, வருஷம் நடத்தணும்னு. ஸோ நான் கண்ணன்ட்டு சொன்னேன், இவ்வளவு நல்லா பண்றீங்கன்னா ப்ளீஸ் கண்டக்ட் அன் அவார்ட் ஃபங்க்ஷன், அண்ட் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் பூரா என்னால கொண்டு வந்து தர முடியும், அதை நல்லபடியா நம்மளால பண்ண முடியும். பட் எது ஒன்னையும் நம்ம ஒழுங்கா பண்ணணும். சும்மா ஒரு இவங்களா டிசைட் பண்ணிட்டு 30 நாள்ல வந்து டிசைட் பண்ணிட்டோம் 30 நாள்ல கொண்டாங்கன்னா பாம்பே எல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒண்ணு பண்ணி கார்பரேட் ஃபீல்டுக்கு எப்படி வேணுமோ ஒரு 6 months 1 year மாதிரி அதை கரெக்டா நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா நெத்தடி மாதிரி எவ்ரி இயர் செய்ய முடியும். கண்டிப்பா அந்த பேர்ல இருக்க விருதை வாங்குறதுக்கு எல்லா நடிகர்களுமே முன் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சகோதரியா, ஏன்னா கண்ணன் சார் எங்க சீரியல்ல நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜீவாக்கா வந்து அவங்க எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கூட பிறந்த சகோதரி தான். சோ நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறது இல்லையே தவிர அவங்க நல்லா இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கிறேன். என்னால எவ்வளவு முடியுமோ, ஏன்னா எனக்கு 2 சகோதரர்கள், 2 பேருமே இப்ப உயிரோட இல்ல. எங்க அண்ணன் பெரிய இன்ஸ்டியூட்ல இருந்தாரு, பிலிம் இன்ஸ்டியூட்ல. சோ கண்ணன் தான் என்னுடைய சகோதரர். என்ன வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஒரு படம் மலையூர் வீசுங்காத்தா ஒரு படத்துக்காக வேண்டி 9 நாள் தியேட்டர்ல ஓடுனுச்சு. ஒரு டூரிங் டாக்ஸில 9 நாள் அந்த படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து பிரமிக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் பக்கத்துல பாக்குறமேன்னு நான் சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதை நோக்கி நம்மளுடைய பயணம் போய் கொண்டிருக்கிறதோ அங்க போய் சேர்ந்துரும். ஆனா பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை திரைத்துறைக்கு வந்த பிறகுதான் நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த மேடையில இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு, என் மண்ணுக்காரங்கிறது வாங்கி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு. யாருக்கு அண்ணன்? அது உண்மைதான். ரெண்டாவது இங்க வந்ததுக்கு பிறகு சரி நிறைய வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு ஸ்கூல், ஒரே ஒரு அறை, ஒரே ஒரு சாலையில நடந்த மக்களை எல்லாம் ஒன்றா கூப்பிட்டு ஒரு விழா நடக்கும் போது இது வந்து நான் வாழ்த்து அரங்கமா பார்க்க முடியல, அனுபவங்களை சேகரிக்கிற ஒரு களமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு புத்தகம் மாதிரி இருக்கு. இவங்க கடந்து வந்த பாதைகள், அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லுவாங்க. ஏன்னா மனிதர்களுடைய அனுபவங்களை இன்னொரு மனிதர்களுக்கு கடத்துவது என்பது அபூர்வமாக இருக்கிறது இன்றைக்கு வந்த படைப்புகள்ல. அப்படி இவங்களுடைய அனுபவங்களை கேட்கிற ஒரு மேடையாகத்தான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு தன்னுடைய பழைய உறவுகளையும் நட்புகளையும் அவர் விடக்கூடாதுன்னா வந்து என்ன வந்து அண்ணன் செலீன் அவர்கள் அழைச்சிருக்காரு. தஞ்சாவூர்ல இதுக்குன்னு வந்திருக்காரு. அவரு தான் என்ன சென்னையில கொண்டாந்து வைரமுத்துட்டு சேர்த்து விட்டவர். செவனையும் ஊர்ல வாத்தியார் வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் இருந்திருக்கேன் நினைக்கிறேன். நான் கொண்டாந்து இங்க அமுச்சு விட்டேன். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எல்லா நண்பர்களையும் அழைத்து கொண்டு வந்து இங்க வந்து சேர்ந்து ஒரு அறையில சாப்பிட்டது, ஒரு ஸ்டுடியோல அவங்க ஷூட் பண்ணது பார்க்கலாம். எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எனவே இது வந்து அனுபவம் சரிந்த ஒரு மேடையாக நான் பார்க்கிறேன். அனுபவம் சரிந்தவர்கள் எல்லாம் கூடுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட மோப்பு கொடுத்த ஒரு மோகன். நான் ஒரு படம் தெரியாதனமா ஒரு படம் ஜெகதர பிரதாமன் டைரக்ஷன் பண்ணேன். அதுக்கு மோகனுடைய ஃபுல் ஒத்துழைப்பில் தான் அந்த படம் நடந்தது. அதுக்காக நான் இப்பவே முதல்ல மோகனுக்கு நன்றி சொல்லிடுறேன். இதெல்லாம் பேசலாம்னா மொத்தத்தையும் எல்லாம் சேர்த்து பேசிட்டாங்க. பேசுறது வந்து இந்த அம்மா அட்வொகேட், நீ என்ன ஜட்ஜா அட்வொகேட்டா வழக்கறிஞரா? அதுதான் அவ்வளோ வாதாடிட்டாங்க, எக்கச்சக்கமாக பேசிட்டாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நல்ல விழா மகேந்திரன் சாருடைய இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேவர் பிலிம்ஸில் மகேந்திரன் சார் நாங்களாம் கம்போசிஷன் உட்காரும்போது மகேந்திரன் சார் கூடவே இருப்பார். ஐடியாஸ் எல்லாம் நிறைய கொடுப்பார். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம். எப்போ கொடுப்பாருன்னா எல்லாம் எழுந்து போனதுக்கு அப்புறம் தனியாக இருக்கும்போது கொடுப்பார். 4 பேர் இதற்கு சொல்ல மாட்டார். இப்போ இந்த டியூன் இப்படி போடுங்க அப்படி போடணும்னு சொல்ல மாட்டார். போனதுக்கப்புறம் கணேஷ் சங்கரா இந்த மாதிரி தான் நல்லா அந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு மகேந்திரன் சார் அவர். நான் மெயினாக வந்ததே அவருக்காகத்தான் வந்தேன். அது பேர் பார்த்த உடனே ஐயோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்துருக்கு. நக்கீரர் தமிழ் சங்கம் அது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமான நன்றியை தெரிவிக்கணும். கலைப்புலி தான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் இருந்தேன். காலத்தில் கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். பணம் கட்டல, பணம் கட்டி ஆகணும், அப்போ தான் ஆப்ரேஷன். என் பையன் ஸ்ரீ அவர் ஆஃபீஸில் போய் நின்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் 1 லட்சத்தை கையில் கொடுத்தவர். என்ன நினைச்சார், என்ன பண்ணான்னு தெரியல, கொடுத்து அனுப்பிச்சு என்னை பிழைக்க வச்சவர்.
அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இங்கே வந்து மேடையில் இருக்குது. கலைஞருடைய புதல்வர், அவருக்கும் நான் நன்றி சொல்லணும். மெயினாக அவர் எடிட்டர் மீம் சாரோட சன்னு, அவரும் நானும் அவர் ஒரு பேக் மாட்டிக்கு வர மாட்டேன். இந்த பேக்குன்னு சொல்லுவாங்க, இது ஜோதா, அது மாட்டிக்குவார். அவரும் நானும் இந்த கோடம்பை வர்ற நடந்தே வருவோம். சாரதாசுடைய காரெல்லாம் தர மாட்டாங்க எங்களுக்கு அப்பெல்லாம். நாங்கள் 2 பேரும் வெறுமனே நடந்து வருவோம். ரீ ரெக்கார்டு முடிஞ்சு மிக்சிங்லாம் முடிஞ்சோடனே எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் நடந்தே போவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எடிட்டர் அவர். ஆனால் அமைதியாக இருக்கிற, அமைதியாக பேசுகிறாரு. நல்லவங்களாம் வந்திருக்காங்க. இந்த மேடையில் எல்லாருக்கும் நான் பேசணுன்னா டைம் நிறைய ஆகிப்போச்சு, கடை வேறு மூடிட்டுவாங்க. அதனால் ரொம்ப நேரமும் பேசக்கூடாது. இது சொன்ன மொத்தம் சந்தோஷம் எல்லாருக்கும். கடை மூடிட்டோன்னு சொன்னவொடனே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவர் பாருங்க, பாண்டிச்சேரியில் இருந்து அவரே சிரிக்கிறார். அவருக்கு 24 hours பாண்டிச்சேரியில் கடை இருக்குது. இப்படிப்பட்ட நல்லவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சதுக்கு முதல் நன்றி செலுத்துது. இதுக்கு மேலே பேச நல்லா நிறைய பேர் பேசணும் இருக்காங்க. ஏன்னா நன்றி, வணக்கம்.